Exercise 1.5 question number 1ல subdivision number 1 Gaussian elimination method பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. XY Zலாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஃபுல்லாக அனதர் சைடும் இருக்குது. இப்போ XY Z உடைய வேரியபிள்ஸை ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். XY Z உடைய வேரியபிள்ஸ் 2 -2 3 செகண்டில் உள்ளது 1 2 -1 தேர்டில் 3 -1 2 ஒரு லைனை வித்தியாசப்படுத்திக்கலாம். கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 2 3 1 ரெண்டு மேட்ரிக்ஸை ஒரே மேட்ரிக்ஸ் எழுதுறது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A/B இதில் இதெல்லாம் சேர்ந்தது ஏங்கிற மேட்ரிக்ஸ், இது பிங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஒரே மேட்ரிக்ஸாக நம்ம ரைட் பண்ணோம்னா அது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னா இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். அதாவது ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், இதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் ரோ எச்சலான் ஃபார்மேட். ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் இங்கே கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. அப்போ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R2. R1ம் R2ம் இங்கே இருக்கக்கூடிய R1ம் R2ம் இன்டர்சேஞ்ச் ஆகுது. R3 எந்த ப்ராசஸிங்குமே நடக்கலை. R1ம் R2ம் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு R2ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் R3ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஜீரோவாக மாற்ற முடியும். அப்போ R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, ஆனால் R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. R3ல் ப்ராசஸிங் நடக்கும்போது R3 மைனஸ் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1. அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு இது கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்ற நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு தகுந்தாப்பில் இங்கே நம்ம ப்ராசஸிங் பண்ணணும். ரஃப் ஒர்க்கை நம்ம சைடில் ரைட் பண்ணி பார்க்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. R2 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R2 என்ன இருக்குன்னா 2 minus 2 3 2 minus 2R1. R1-ஐ மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். R1 இங்கே இருக்குது. இந்த R1-ஐ ஃபுல்லாக மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 6 5 மைனஸ் 4. இந்த லாஸ்ட்டில் முடியக்கூடிய இந்த ஃபினிஷிங் ரோ எங்கே வரும்னா R2ல் ரைட் பண்ணும். R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலாம். R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2ல் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அந்த R2 அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 மைனஸ் 6 5 மைனஸ் 4. R3 ரஃப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1. R3 ரைட் பண்ணுங்கள். R3 அப்படியே ரைட் பண்ணோம்னா 3 minus 1 2 1 minus 3 R1 R1 minus 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால்
-3 -6 3 -9. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 -7 5 -8. இந்த நடந்து முடிஞ்ச இந்த ப்ராசஸிங் வந்து R3க்கு வரணும். இங்கே R3ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ R3க்கு வரணும். R3ல இதை ரைட் பண்ணிடலாம். 0 -7 5 -8. R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக இங்கே 0வாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்டை 0வாக மாற்றணும். அப்போனா இங்கே R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது. அப்போ R1ஐயும் R2வையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். R3ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போது இதை 0வாக மாற்றணும். 0வாக மாற்றுறதுக்கு R3 இம்ப்ளைஸ் 6R3 மைனஸ் 7R2. இந்த ரெப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். 6R3 R3யை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். R3 இங்கே இருக்குது. R3 அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 -42 30 -48 -7R2. அடுத்து -7R2. R2வை -7ஆல் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 0 42 -35 28. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 -5 -20. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3. அப்போ R3ல தான் இதை ரைட் பண்ணும். R3ல ரைட் பண்ணிடலாம். 0 0 -5 -20. ரோ எச்சலான் ஃபார்மேட் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0வாக மாறி இருக்கான்னு பாருங்கள். 0வாக மாறிடுச்சு. அப்போனா ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். காசியன் எலிமினேஷன் மெத்தட் நமக்கு வந்து சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம XYZனுடைய வேரியபிள்ஸை இன்னும் ஃபைன் பண்ணிடலாம். XYZனுடைய வேரியபிள்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு கீழே இருந்து மேலே போகலாம். R3 R2 R1 XYZ இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இது எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ், ஒய்ங்கிற வேரியபிள்ஸ், இஜெட்டுங்கிற வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அதே மாதிரி இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட். அதே மாதிரி இது எக்ஸ் ஒய் இஜெட். -5z ஈக்குவல் -5z ஈக்குவல் -20. மைனஸ் மைனஸ் டிவைட் பண்ணிடலாம். 1 5 is 5, 4 5s are 20. அப்போ இஜெட்டுடைய வேல்யூ நமக்கு 4ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவை பாருங்கள். செகண்ட் ரோவில் எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் 0வாக இருக்குது. எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, அதாவது இது எக்ஸு, எக்ஸுடையது 0வாக இருக்குது. ஒய் அப்போனா -6y ப்ளஸ் 5z. 5 இஜெட்டுக்கு போல ஃபைன் பண்ணியிருக்கிற வேல்யூ 4 ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டேர்ம் -4 -6y இங்கே 20 இருக்குது. 5 4s are 20. 20யை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு -4 இருக்குது. இந்த 20யை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா -20. -6y ஈக்குவல் -24. மைனஸையும் மைனஸையும் டிவைட் பண்ணிடலாம். 1 6 is 6, 4 6 are 24. அப்போ ஒய் ஈக்குவல் 4. ஒய்யுடைய வேல்யூ 4ன்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ் ஒய் இஜெட், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போனா எக்ஸ் ப்ளஸ்
2y மைனஸ் இஜெட் ஈக்குவல் 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். எக்ஸ் அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் 2yக்கு பதிலாக ஃபைன் பண்ணிட்டு வேல்யூ 4. அப்போ 2 4s 8 மைனஸ் இஜெட். இஜெட்டுக்கு பதிலாக ஃபைன் பண்ணிக்க வேல்யூ 4 ஈக்குவல் 3. எக்ஸ் 8ல் 4 போச்சுன்னா ப்ளஸ் 4 ஈக்குவல் 3. இந்த 4 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த 4 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 4. 3 மைனஸ் 4 எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1. எக்ஸுடைய வேல்யூ மைனஸ் 1. ஆன்சரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் 4, இஜெட்டுக்கு ஃபைன் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ 4, இஜெட் ஈக்குவல் 4.